ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ ம் என்னது? ஸ்க்ரீன் தெரியலையா? கேக்குதா நான் பேசுறது? ஸ்க்ரீன் தெரியல. ம் ஸ்க்ரீன் தெரியலையோ? நான் பேசுறது கேக்குதுல்ல? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. ஸோ நான் எஸ்டர்டே ஃபினிஷ் பண்ண சொன்னேன். இந்த செக்ஷன் முடிச்சிட்டிங்களா? ம் ராதாகிருஷ்ணன் முடிச்சிட்டிங்களா? எதுக்கு சேவ் ஆக உங்களுக்கு மட்டும்? சரி, கோடிங் சேவ் ஆகுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? ஸோ ட்ரை பண்ணது. ம் ஸோ அந்த ட்ரை பண்ண கோடை எனக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில், குரூப்பில். ம் ஸோ ரேணுகா, நீங்கள் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்க. ஸோ அதே நீங்கள் சென்ட் பண்ணுங்க உங்களோட அவுட்புட். ஓகே. ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க, அடுத்த செக்ஷன் போகணும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க. கேட்குதா நான் பேசுகிறது? ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க குரூப்பில் ஃபோட்டோ. ஓகே. ராதாகிருஷ்ணன் சென்ட் பண்ணுங்க நீங்கள். கோட் HTML கோட் வித் CSS கோட் ஃபுல்லாகவே, பர்டிகுலராக செகண்ட் செக்ஷன். ஓகே.
drop down. Okay, second drop down. பட் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகல அப்படி தானே? எனக்கு கேட்குதா உங்க? ஹலோ. ஆ பர்டிகுலராக உங்களோட ட்ராப் டவுன் வந்து செகண்ட் ட்ராப் டவுன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ஸோ அதை ஓவர் பண்ணும்போது ஸோ அது போகலை அப்படி தானே? ஸோ நான் அது லெஃப்ட்டு 100% கொடுக்க சொன்னீங்களா? கொடுத்தீங்களா ஸ்டைல்ஸ்? அந்த சீசஸ் கோட் அண்ட் சென்ட் பண்ணுங்க. இதை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். Not played. ஓகே, சிஎஸ்எஸ் கோட் அனுப்புங்க ரேணுகா. உங்கள் சிஎஸ்எஸ் கோட் அனுப்புங்க. ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். ஸோ ஃபோட்டோ ஓகே. So left minus 35 pixel with 130 pixel. ஓகே, இதை ஹோவர் பண்ணும்போது டாட்ஸ் அப்போன ஹோவர் பண்ணும்போது கேக்குதா? அதோட போட்டோ அனுப்புங்க. ராதாகிருஷ்ணன், உங்க கூட நீங்க அனுப்பவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? சென்ட் பண்ணீங்களா? யாருக்கு? குரூப்ல வரவே இல்லையே. ஓவர் பண்ணும்போது சடோக்கான டிரான்சிஷன் ரைட் 120%. ரேணுகா, நீங்க ரைட் 120 போட்டிருக்கீங்களா? ரேணுகா, நான் பேசுறது கேக்குதா? இதுல வந்து டாட் சப் ஒன்ல அந்த இதுல ரைட் 120% போட்டிருக்கீங்களா? நான் என்னோட ஸ்கிரீன் தருதா? ரைட் 120%. ஸோ இங்க வந்து நீங்க லெஃப்ட் யூஸ் பண்றீங்க. ஸோ உங்க ரைட் 100% யூஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டும் யூஸ் பண்றீங்க. ஏதாட்டும் ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லெஃப்ட்ல ஏதாட்டும் லெஃப்ட் யூஸ் பண்ணால் லெஃப்ட்ல அங்கே எடுங்க. ஸோ ரைட் யூஸ் பண்ணால் ரைட்ல எடுங்க இங்கே ஓவரில். ஸோ நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதோட அனிமேஷன் கரெக்டாக வராமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்டில் வந்து பேரலாக -100% இல்லை -80% கொடுங்க. இதில் -80% கொடுங்க. ஓவர் பண்ணும்போது, ஸோ பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது
-110% லெஃப்ட் அப்படி கொடுங்க. ஸோ ரைட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா லெஃப்ட் வந்து 0. இப்போ வந்து என்னோட வெப்சைட் இருக்கு, 1 மினிட். ஸோ என்னோட வெப்சைட் இப்போ இது நான் வந்து லெஃப்ட், இப்போ இதான் பேரண்ட். ஸோ இதோட சைல்டு இது. ஸோ அப்போ இது வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். பட் நான் வந்து லெஃப்ட் 100% கொடுத்தேன். இப்போ லெஃப்ட் 0 கொடுத்தேன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இதில் முடிதளவு இருக்கும். ஸோ லெஃப்ட் -100% கொடுத்தேன். ஸோ நான் லெஃப்ட் 100% கொடுத்தேன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னன்னா இது லெஃப்ட் 1% கொடுத்தா அப்படியே லைட்டாக வரும். லெஃப்ட் 30 கொடுத்தா லைட்டாக எவ்வளோ தூரம் வரும், 40 கொடுத்தா வரும், 50 கொடுத்தா பாதி வந்துடும். ஸோ இங்கே இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் லெஃப்ட் 100% கொடுத்தா டோட்டலாக ரைட்டில் போயிடும். ஸோ டோட்டலாகவே ரைட்டில் போயிடும். ஸோ ஆனால் லெஃப்ட் -100% கொடுத்தா டோட்டலாக லெஃப்ட்லேயே போயிடும். ஸோ ஃபஸ்ட் இருக்கும்போது நார்மலாக லெஃப்ட் 80% அப்படி கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ -80% கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் பண்ணும்போது 110%, -110% கொடுக்கும்போது ஸோ 80லேருந்து ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு 110 போகும். ஸோ அது டிரான்சாக்ஷன் கொடுக்கும்போது வித் அனிமேஷனோட அது உங்களுக்கு ஸோ புரியுதா? ஓகே. ஸோ அதை எனக்கு அதை அப்ளை பண்ணுங்க. ராதாகிருஷ்ணன், வேர் இஸ் யுவர் கோட்? ப்ளீஸ் சென்ட் யுவர் கோட். கேக்குதா ராதாகிருஷ்ணன்? ராதாகிருஷ்ணன் இருக்கீங்களா? ஜஸ்ட் மினிட். ஸோ என்னோட கோட் ஓப்பன் பண்ணிடுறேன். HTML ஓப்பன். ஸோ CSS ஓப்பன். CSS. ஸோ CSS நானும் சிமிலர் வைஸ் அதே தான். ஸோ எங்கே இருக்கு? ஓகே டன். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணல. ஸோ ராதாகிருஷ்ணன் கேக்குதா? என்னாச்சு ப்ராப்ளம்? ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் உங்க அவுட்புட்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. என் ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது. ராதாகிருஷ்ணன் கேக்குதா? ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்கா? சார் உங்களோட கோட் அவுட்புட்டை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அவுட்புட்டை பார்க்கணும். உங்கள் அவுட்புட்டை மட்டும் சென்ட் பண்ணுங்க. உங்கள் அவுட்புட் எனக்கு நான் முடிச்சிருக்கணும். ஸோ நான் எஸ்டே சொன்னேன் வீடியோ பார்த்து பண்ணுங்கன்ட்டு.
ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க. ஸோ லோகோ, ஃபுல் பாடி நேம், ஃப்ளெக்ஸ், கண்டென்ட், கலர். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு செக்ஷன் பண்ணிருக்கீங்க, அது அந்த தான் காமிச்சிங்க. நீங்கள் ட்ராப் டவுன் ஒர்க் அவுட்டே பண்ணல. ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க ராதாகிருஷ்ணன். சரி, ஓகே. ஸோ தேர்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷனில் என்ன இருக்குது? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்ட் செக்ஷனில் வந்து இது வந்து பேனர் செக்ஷன் வாங்க. ஸோ நீங்கள் எல்லா வெப்சைட் உள்ள போனீங்கன்னா, ஸோ பூட் ஸ்டாப்பில் எந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னாலும் பேனர் செக்ஷன் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லா வெப்சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேனர். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னாலும் இந்த செக்ஷனை வந்து ஹெட்டருமாங்க. ஸோ இந்த செக்ஷனை பேனருமாங்க. ஸோ எல்லா வெப்பேஜ்லேயும் கண்டிப்பாக ஒரு பேனர் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேனர் செக்ஷன் வந்து ஒரு மெயின், ஸோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இந்த இம்பேக்ட் வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் பேனர் செக்ஷன். ஸோ பேனர் செக்ஷனில் ஒரு கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இமேஜும் இருக்குது. ஸோ 2 இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தென் அதுக்கடுத்து இமேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை பார்த்த உடனே அனலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை பார்த்த உடனே இதை நீங்கள் இப்போ இந்த பேனர் செக்ஷனை பார்க்கீங்க. ஸோ இந்த பேனர் செக்ஷனை பார்த்த உடனே ஸோ 1 minute. ஸோ இந்த பேனர் செக்ஷனை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் இமேஜின் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, ஸோ இந்த பேனர் செக்ஷனை எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஸோ எத்தனை டிவ் போடலாம், ஸோ எந்த இடத்துல எந்த டிவ் போடலாம், ஸோ இந்த இந்த கண்டென்ட்டுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு எந்த டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை 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 பார்த்தாலே ஸோ ஏதோ அட்ராக்டிவாக ஏதோ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ சம்திங் ஒரு ஐகான் வருது. ஸோ அது பக்கத்தில் வாட்ச் வீடியோன்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட்டில் ஒரு இமேஜ் வருது. ஸோ இமேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு செக்ஷனை நீங்கள் பார்க்கும் போதே நீங்கள் வந்து இமேஜினில் கிரியேட் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ டிவ் யூஸ் பண்ணால் ஓகே இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து H1 யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதுக்கு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பட்டன், ஸோ இதுக்கு வந்து ஐகான், ஸோ அதேமாதிரி இதுக்கு ஒரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி பக்கத்தில் வர வச்சா ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ இதை ஒரு இமேஜினாக நீங்கள் பண்ணி ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ ஈஸி டு ஒர்க் அவுட். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம அதேமாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் செக்ஷனுக்கு நம்ம வந்து பேனர் செக்ஷன். ஸோ பேனர் இருக்குது. நம்ம பேனருக்கு ஏற்கனவே ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து கண்டெய்னர் div. ஸோ கிளாஸ் கண்டெய்னர். ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் பேனர் போல். அதுக்கடுத்து லெஃப்ட் div கிளாஸ் லெஃப்ட் பேனர். ஸோ அதுக்கடுத்து ரைட் பேனர். ஸோ ரைட் பேனர். ஸோ நம்ம யூஸ் பண்ண மாதிரி நம்ம நார்மலாக எல்லா செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு செக்ஷன் எடுத்தாச்சு. செக்ஷனுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம
இந்த லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு பேரண்டை எடுத்து பேனர் ஹோல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தென் அதுக்குள்ள லெஃப்ட் பேனர், ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு லெஃப்ட் பேனர். ஸோ இது இமேஜை வைக்கிறதுக்கு வந்து ரைட் பேனர். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த லெஃப்ட் பேனரில் ஸோ சம்திங் என்ன இருக்குது, ஒரு வெல்கம் டு இம்பேக்ட். ஸோ ஒரு பெரிய டேக், ஸோ ஹெட்டிங். ஸோ பார்த்தோன்னே தெரியுது இது வந்து நார்மல் பேராகிராஃப் மாதிரி தெரில. ஸோ சம்திங் ஒரு பெரிய ஹெட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஹெஷ்டேக்கில் போடணும். ஸோ இப்போ ஹெஷ்டேக்கில் நீ எந்த டேக்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இந்த அளவுக்கு ஒரு ஹைட், ஸோ லாங்காக இருக்கிறதுனால சைஸ் பிக்காக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் H1ல நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து H1ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பேராகிராஃப். ஸோ பார்த்தோன்னே தெரியுது, ஸோ நார்மல் சின்ன கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை பேராகிராஃபில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப், ஸோ பேராகிராஃப் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் அந்த இடத்துல வெல்கம் டு இம்பேக்ட், வெல்கம் டு இம்பேக்ட். ஸோ பேராகிராஃபில் ஸோ காப்பி பண்ண முடியுதா? ஓகே, ஸோ காப்பி பண்ண முடியுது. ஸோ பேராகிராஃபில் நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட செக்ஷன் யூஸ் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்த கண்டென்ட் வெல்கம் டு இம்பேக்ட், அடுத்து அதோட பேராகிராஃப். ஸோ நம்ம லெஃப்டில் வந்து நார்மலாக H1 கொடுத்துருக்கோம். அதோட ஹெட்டிங் பெருசாக இருக்கிறதுனால H1 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வந்து பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் டேக் நம்ம யூஸ் பண்ணி பேராகிராஃபில் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிப்போம். ஸோ அதே தான், அது உங்களுக்கே தெரியும். ஸோ H1, ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ளே இருக்கிற, ஸோ அதுக்கு முன்னாடி பேனர் ஹோலை கால் பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற டைரக்டாக இருக்கிற டிவ். ஸோ டைரக்டாக இருக்கிற டிவ், ஸோ இது எந்த டிவ்வை ரெஃப்ளெக்ட் பண்ணோம்? ஸோ ரேணுகா நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன டிவ்வை ரெஃப்ளெக்ட் பண்ணோம்? இப்போ நான் பேனர் ஹோல் இருக்கு. இதான் பேனர் ஹோல் டிவ். ஸோ இதை டைரெக்டாக ஒரு டிவ் போட்டிருக்கேன். ஸோ இது எந்த டிவ், இது எந்த டிவுக்கெல்லாம் ஸ்டைல் கொடுக்கும்? ஸோ நான் அந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கேன்னா இந்த ஸ்டைல் எந்த டிவுக்கு அப்ளை ஆகும்? லெஃப்ட்டும் ரைட்டும். எஸ், கரெக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டிவு போட்டனாலும் ஸோ அதுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இந்த பேனர் ஹோலுக்கு டைரக்டாக இருக்க டிவு இதெல்லாம், அதுக்கடுத்து எதுவும் அதுக்கு படத்தை கிரியேட் பண்ணால் அதுவும் டைரக்ட் தான். ஸோ ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு டிவ் இருந்துச்சுன்னா அது டைரக்ட் பேரண்டாக இருக்காது. ஸோ டைரக்ட் இதுக்கு வந்து டைரக்ட் பேரண்ட் வந்து இந்த ரைட் பேனர் தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் பேரண்ட் இது. ஸோ அதனால டைரக்ட் பேரண்டை வச்சு தான் நம்ம டெஃபினிஷன் கொடுப்போம். ஸோ அப்போ என்னென்னா பேனர் ஹோலுங்கிறது வந்து பேரண்ட். ஸோ அதோட டைரக்ட் சைல்டு இது இந்த டிவ், இந்த டைரக்ட் சைல்டு இதெல்லாம் ஒன்று. ஸோ இந்த ரெண்டு டிவுக்கும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துலையுமே வித் யூஸ் பண்ணுற மாட்டோம். போன செக்ஷனை வரைக்கும் என்னன்னா வித் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல தேவைப்படலை. ஏன்னா இதோட கண்டனோட ஸ்பேஸ் வந்து கம்மி தான். ஸோ இந்த கண்டனோட ஸ்பேஸ் வந்து கம்மி. ஸோ இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நம்ம வித் செட் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்து லெஃப்ட் ரைட்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரி தான் ஹெட்டருக்கும். ஸோ ஹெட்டருக்கும் பண்ணும்போது லெஃப்ட்டுக்கு ரொம்ப கம்மி, ஸோ ரைட்டுக்கு கரெக்டாக இருக்குது, பட் லெஃப்ட்டுக்கு கம்மி. ஸோ இதுவும் நம்மளை ஓவர்ரைட் பண்ணாது, ஸோ இதை ரெஃப்ளெக்ட் பண்ணாது சொல்லிட்டு இதுக்கும் நம்ம வித் செட் பண்ணல. பட் இதுக்கு நம்ம வித் செட் பண்ணோம். ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வித் செட் பண்ணணும். என்னன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 50% எடுத்துருக்கோம். ஸோ பர்டிகுலராக 50% எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வெல்கம் டு இம்பேக்ட் அடுத்து இந்த மாதிரி பேராகிராஃப் போடும்போது இப்போ நீங்கள் 50% செட் பண்ணலன்னா, இந்த இது 50% செட் பண்ணலன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை டைரெக்டாக எடுத்துட்டு பெருசாக போயிடும். ஸோ சம்திங் ஸோ இந்த லெஃப்ட்டு இல்லை ரைட்டு இதாட்டும் ஒரு டிவ் வித்து கூட எடுத்துக்கிடும். ஸோ பார்க்க கரெக்டான அலைனில் இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன செட் பண்ணுறேன்னா பேனர் ஹோல்குள்ள இருக்கிற டிவ்க்கு வித்
50% அப்படி கொடுக்கேன். ஸோ இந்த டிவுக்கு நான் கொடுக்கும்போது ஸோ பேனர் ஹோல்குள்ள இருக்க டேரக்ட் டிவ், ஸோ டேரக்டாக இருக்க டிவ் என்னன்னா ஸோ இந்த டிவ் அடுத்து இந்த டிவ், ஸோ அப்படின்னா லெஃப்ட் பேனரும் ரைட் பேனரும், ஸோ இதுக்கு வித்து செட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா முன்ன இருந்ததுக்கும் இந்த வித்தை நான் தூர எடுத்தேன். இது வித்து கொடுக்கும் போது எடுத்தது. இப்போ நான் வித்தை தூர எடுத்தோடனே ஸோ அதோட கண்டென்ட் எவ்வளோ பெருசாக போதா, ஸோ இதுக்காண்டியா வித்து கொடுத்து ஸோ உன்னோட லிமிட் இவ்வளோதான் அப்படி சொல்லி நம்ம வந்து அதுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ அதுதான் வித்து கொடுக்கும். ஸோ வித்து 50% கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அடுத்து கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம், ஃபேஸ் பிட்வீன் கொடுத்துக்கலாம், ஸோ கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃபேஸ் பிட்வீன் கொடுத்தாலே 50-50%. ஸோ அதுவும் லெஃப்ட் ரைட்டும் கரெக்டாக அதில் இருந்துக்கிட்டோம். ஸோ அதே தான். ஸோ ஹைட் இப்பொழுதைக்கு வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து இதோட கண்டென்ட் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இதோட ஹேஷ்டேக் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இந்த கால் பண்ணிக்கலாம் லெஃப்ட் பேனர். ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ள இருக்கிற H1. ஸோ கலர் வந்து ஒயிட். ஃபாண்ட் சைஸ் அது என்ன ஃபாண்ட் எந்த சைஸில் இருக்கணுங்கிறது வந்து 30 பிக்சல். ஸோ ஃபாண்ட் வெயிட். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஒரு 600. ஸோ அதோட வெயிட்னா அதோட அளவு. ஸோ அதோட ஃபாண்ட்லாம் ஓரளவு எவ்வளோ தூரம் அது விரிஞ்சி ஸ்பிட்டாக இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ கொடுக்கும்போது வெல்கம் டு இம்பேக்ட். ஸோ சாரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஹோலுக்கு கொடுக்கணும். ஸோ நான் சைல்டு கொடுத்தேன். ஸோ இதுக்கு டிவ்வுக்கு கொடுக்கும்போது டேரெக்டாக சைல்டுக்கு அப்ளை ஆயிடுது. ஸோ சைல்டுக்கு அப்ளை ஆகணுன்னே ஸோ இந்த லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகணுன்னே ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அப்ளை ஆகணுன்னே ஸோ லெஃப்ட்டில் உள்ள 2 கண்டென்ட்டும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருந்துட்டு. ஸோ ஓகே இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு இம்பேக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே ஸோ ஃபாண்ட் வந்து 48. ஸோ 48 கொடுக்குறேன். ஸோ 48 ஓகே. ஸோ ஓகே ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து 900. ஸோ 900 கொடுக்கேன் பர்டிகுலராக. ஸோ ஃபாண்ட் வெயிட் 900. பட் அவங்க வந்து ஏதாட்டும் ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளோட ஃபாண்ட்டுக்கும் அவங்களோட ஃபாண்ட் ஃபேமிலியும் வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருது சம்டைம்ஸ். ஸோ ப்ரைமரி ஸோ அந்த ஃபாண்ட் ப்ரைமரியை நான் காப்பி பண்ணிட்டு அதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஸோ அதே மாதிரி ஒரு இம்பேக்ட் 700 கொடுக்கும்போது ஓரளவு வருது. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லை. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஸோ சம்திங் நிறைய ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கெல்லாம் டிசைன் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி பேராகிராஃப் டேக் வருது. ஸோ பேராகிராஃப் டேக்கு வந்து ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ள இருக்க பேராகிராஃப் கலர் ஒயிட். ஸோ ஒப்பாசிட்டி கொடுத்து கூட அதோட லைட்டாக மங்கின மாதிரி இருக்குது. ஸோ ஒப்பாசிட்டி 7 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி 7 கொடுத்தோடனே ஸோ ஓரளவு கரெக்டாக வந்துடுது. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப்பில் வந்து ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னென்னா அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டிவ் யூஸ் பண்ணினாலும் ஸ்பேஸை கீழே இருக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் யூஸ் பண்ணினாலும் ஸ்பேஸை கீழே இருக்கலாம். ஸோ இல்லை பேடிங் யூஸ் பண்ணினாலும் ஸ்பேஸை கீழே இருக்கலாம். இல்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ் அலினேட்டம் சென்டர் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணினாலும் நீங்கள் இதை கொண்டாடலாம். ஸோ நார்மலாக நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது
நான் அந்த இடத்துல காமனாக இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காமனாக ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டைல் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ லெஃப்ட் பேனர். ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ள இருக்கிற டிவ். ஸோ அதுக்குள்ளே ஒரே ஒரு டிவ் தான் இருக்குது. ஸோ மார்ஜின் டாப் 50 பிக்சல். ஸோ மார்ஜின் டாப் 50 இல்லை 100. ஆ சொல்லுங்கள். நீங்க அந்த ரெண்டுக்கும் காம்படிஷன் பண்ண புரியல சார். ஏன்னா அது ரைட்ல லெஃப்ட் காமனா இருக்கு அந்த ரெண்டு டிவிஸ்மே. லெஃப்ட் காமனாக தான் இருக்குது. இந்த நான் இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறது தானே, இந்த இப்போ நான் அந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு டிவ் எடுத்திருக்கேன். இந்த இந்த டிவுக்கா அதுவே காமனா இருக்கு. அப்படி நம்ம மூணாவது யூஸ் பண்ணுவோம் சார். ஸோ மூணாவதாக எதுக்கு நான் டிவ் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த இப்போ நான் இதுக்கு வந்து H1, ஸோ H1, ஸோ P-tag. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு கண்டென்ட் கொடுக்குது. ஸோ பர்டிகுலராக ஸோ இது H-tag உள்ள கொடுக்கு, இது P-tagல ஒன்று கொடுக்கு. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே H1க்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டைல் அப்ளை பண்ணி மார்ஜின் டாப் கொடுத்து கீழே இறக்கலாம். ஸோ அப்படியும் இறக்கலாம். நான் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டிவ் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து தப்பே இல்லை. ஸோ எதுக்குன்னா நான் இந்த டிவ் கொடுக்காம கூட நான் H1, ஸோ லெஃப்ட் பேனர், ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ள இருக்கிற H1, ஸோ மார்ஜின் டாப் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். பட் நான் எதுக்கு ஒரு டிவ் கொடுக்கேன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ எப்படின்னா ஒரு பர்டிகுலராக எல்லா ஃபோன்லேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்காக தான் நான் டிவ் கொடுக்கேன். ஸோ அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் நம்ம டிவ் கொடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பர்டிகுலராக உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும் ஸோ எதில் டிவ் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ எதுக்குன்னா இப்போ நான் அந்த செக்ஷன் பண்ணிட்டேன், இப்போ அந்த செக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ பட்டன் டேக் இருக்கு, கேக்குதா? ஸோ பட்டன் டேக்ங்கிறது வேற. ஸோ இங்கோடைய ஐகான் கோ வாட்ச் வீடியோ, ஸோ இது வேற. ஸோ இது ரெண்டையும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஒன்றா மாற்றுறதுக்கு இதுக்கு காமனாக ஒரு டிவ் கொடுக்கணும். புரியுதுல்ல? ஸோ புரியுது. ஸோ இதுக்கு ஒரு காமனாக டிவ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டிவ் வருதுன்னா ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு டிவ் யூஸ் பண்ணிட்டா ஸோ இந்த லெஃப்ட்டுக்குள்ளே காமனாக ரெண்டு டிவ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டிவுக்குள்ள ஒரு டிவில் கண்டென்ட் இருக்குது, ஒரு டிவில் பட்டனும் இந்த மாதிரி ஐகான் அது ப்ளஸ் வாட்ச் வீடியோவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? ஸோ டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு டிவ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கணும். ஸ்டைல் யூஸ் பண்ண எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ அதை தான் நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு டிவ் யூஸ் பண்ணி ஸோ 80 அதே தான் ஒரு டிவ். ஸோ அந்த டிவ் இந்த ரெண்டு காமனாக, ஸோ இது எல்லாமே ஸ்டைல் கொடுக்குறது தான், மார்ஜின் டாப் அந்த ஸ்டைல் கொடுக்குறது தான். ஸோ அது ஒரே டிவ் தான். ஸோ அது கிளாஸ் நேம் இப்படி படம் தான். ஸோ இந்த டிவ் அதுக்கடுத்து செகண்ட் வந்து அடுத்த ஒரு டிவ் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அதில் வந்து பட்டன் இருக்கணும். ஸோ பட்டனுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன் செகண்ட் டிவ். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல கண்டென்ட், ஸோ லெஃப்ட் பேனருக்குள்ள இருக்கிற கண்டென்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ளஸ் பட்டன். ஸோ பட்டனுக்கு நான் பிடிஎன் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனில் ஸோ பட்டன், ஸோ பட்டன் டாக் யூஸ் பண்ணி ஸோ பட்டனுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் ஸ்டார்டட், ஸோ கெட் ஸ்டார்டட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ கெட் ஸ்டார்டட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து உங்களுக்கு பட்டன் வந்துட்டு ஸோ அதில் கெட் ஸ்டார்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டனுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து ஒரு அதோட ரேடியஸ் வந்து கம்மி பண்ணணும் சார். அதுக்கு கொஞ்சம் டிஸ்ப்ளே அதிகமா பண்ணிட்டு ரேடியஸ் கம்மி பண்ணணும். ஸோ ரேடியஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கடுத்து
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரேடியஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டே நீங்கள் சொன்னேன். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதேமாதிரி தான் ரேடியஸ் நம்ம கொடுக்கணும் அது கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் வருது தெரியுமா, இதுக்கு நீங்கள் வந்து வித்து கொடுத்து செட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் நான் சொல்லியிருக்கேன், சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக பட்டனுக்கு வந்து பேடிங் கொடுப்பாங்க. ஸோ பேடிங் கொடுத்து அதை நகர்த்துவாங்க. இப்போ என்னென்னா நான் அதுக்கு முன்னாடி ஸோ இது காமனாக ஒரு டிவ் போட்டிருக்கேன்னா, ஸோ அந்த பிடிஎன்குள்ளே இருக்கிற பட்டன் ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல், கலர் ஒயிட். ஸோ கலர் ஒயிட். ஸோ அதோட கண்டென்ட் இருக்க வரைக்கும் அதோட பட்டனும் எடுத்துக்கணும். ஸோ நான் கெட் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட். ஸோ 20 பிக்சல் இல்லை. ஸோ அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரத்துக்கு ஸோ அதோட சைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 18 கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பேடிங் அப்படின்னு நான் கொடுங்க. ஸோ பேடிங் 10 பிக்சல் நான் கொடுங்க. ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்தா என்ன நடக்கும்? எனி ஐடியா? பேடிங் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ நான் பேடிங் 10 பிக்சல் கொடுக்கேன், பேடிங் டாப் 10 பிக்சல் கொடுக்கல, பேடிங் 10 பிக்சல் கொடுங்க. அப்போ என்ன நடக்கும்? என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும்? கேக்குதா ரெண்டுதா? இப்போ பேடிங் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன் நான் பேடிங். ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்த உடனே என்ன எங்கெல்லாம் ஸ்டைல் அப்ளை ஆகும்? கேக்குதா? பேடிங் 10 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எங்க எப்படி அப்ளை ஆகும்? எந்த இடத்துல அப்ளை ஆகும்? என்னன்னா பேடிங் கொடுத்தா பாருங்க. ஸோ பேடிங் கொடுத்தா ஈச் எல்லா இடத்துலையும் லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் ஸோ எல்லா இடத்துலையும் பேடிங் அப்ளை ஆகும். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து டாப்பில் கரெக்டாக இருக்குது, ஓகே. அதேமாதிரி டாப்பும் பாட்டமும் சேமாக இருக்குது. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் வேறு டிசைனில் இருக்குது. ஸோ வேறு பேடிங்கில் இருக்குது. ஸோ வேறு வித்துலேயும் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஸோ அப்போ என்ன எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம? ஸோ டாப்பும் பாட்டமும் வேறு மாதிரி இருக்குது, லெஃப்ட்டும் ரைட்டும் வேறு மாதிரி இருக்குது அதோட ஸ்டைல்ஸ். ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? கேட்க மாட்டேங்கா? இப்போ வந்து பேடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேடிங் 10 பிக்சல் கொடுத்த உடனே டாப்பு பாட்டம் ரைட் லெஃப்ட் வந்து பேடிங் 10 பிக்சல் எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே இம்பேக்ட் வெப்சைட்டில் இங்கே உள்ள பேடிங் வந்து டாப்பும் பாட்டமும் சேமாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டும் சேமாக இல்லை. ஸோ கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குல்ல. ஸோ டாப்பையும் பாட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போது நான் என்ன ஸ்டைல் கொடுக்கணும்? இங்கே எப்படி கொடுக்கணும்? ரேடியஸ் ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ் 30 பிக்சல் நான் கொடுக்கேன். 30 பிக்சல் கொடுத்த உடனே ரேடியஸ் 30 பிக்சல் வருது. ஸோ 30 பிக்சல் வருது. நான் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது. டிரான்ஸ்பரண்ட் ஏன்னா ஒயிட்டில் இருக்குது, அது உங்களுக்கு தெரில. ஸோ பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டாக மாற்றிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கேயும் 10 பிக்சல் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 10 பிக்சல் தான் இருக்குது, இங்கேயும் 10 பிக்சல் தான் இருக்குது, இங்கேயும் 10 பிக்சல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பேடிங் ஸோ நார்மலாக பேடிங் வந்து 10 பிக்சல் கொடுத்துட்டோம். ஸோ எல்லா பக்கமும் 10 பிக்சல் எடுத்துட்டு இப்போ பர்டிகுலராக டாப்புக்கும் பாட்டத்துக்கும் 10 பிக்சல் வச்சுட்டு ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 30 பிக்சல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுத்தா அதை அச்சீவ் பண்ணலாம்? கேக்குதா? அதை எப்படி கொடுத்து அச்சீவ் பண்ணலாம்? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படி கொடுக்கலாம்?
நான் கேட்குற கொஸ்டின். ம் பேடிங் லெஃப்ட் ஒரு 10 கொடுத்துக்கலாம் சார். பேடிங் லெஃப்ட் ஒரு 10 பிக்சல். ஓகே. ரைட் ஒரு 28. பேடிங் ரைட் ஒரு 10 பிக்சல். சொல்லுங்க. ஸோ அதுக்கடுத்து பேடிங் டாப் ஒரு 10 pixel. ஸோ டாப்ல ஒரு 10 பிக்சல். பாட்டம் ஒரு 10 pixel. ஸோ பாட்டம் ஒரு 10 பிக்சல். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் 10 பிக்சல் கொடுக்குறதும் ஸோ இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ இப்படி கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான். புரியுதுல்ல? புரியுது. ஸோ இப்போ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ என்னன்னா லெஃப்ட்டுக்கு 30 பிக்சல், ஸோ ரைட்டுக்கு 30, அடுத்து லெஃப்ட்டுக்கும் 30 பிக்சல். ஸோ 30 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா டாப் 10 பிக்சல், பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட்டுக்கு 30 பிக்சல், ரைட்டு 30 பிக்சல். ஸோ இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் இதை ஷார்ட் ஃபார்மாக, ஸோ ஷார்ட்கட்டாக கொண்டாடுறதுக்கு இன்னொன்று இருக்குது. என்னன்னா பேடிங். ஸோ பேடிங் விட்டுங்க. இப்படி கொடுக்கும்போது நான் இப்போ 10 பிக்சல் கொடுக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ நான் இதுக்கடுத்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது இது டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கிடும், இது லெஃப்ட் அண்ட் ரைட்னு எடுத்துக்கிடும். புரியுதா? புரியுதா? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல 30 பிக்சல் கொடுக்கேன். 30 பிக்சல் கொடுக்கும்போது ஸோ அதே தான் என்னன்னா, ஸோ இப்படி கொடுக்கும்போது இதோட ஷார்ட்கட் கீ தான் இது. ஸோ நம்ம வந்து ஒரு வேலையை கொடுத்தோம்னா அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ 2 வேலையை கொடுத்தோம்னா அது டாப் பாட்டமும் ஒரு செட்டாக இருக்கும், ரைட் லெஃப்ட்டும் ஒரு செட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குறது டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் கொடுக்குறது ரைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து லெஃப்ட் மட்டும் ரொம்ப பெருசாக வேணும், ஸோ ரைட் தேவையில்ல அப்படின்னா அதுக்கடுத்து ஸ்பேஸ் விட்டு 10 பிக்சல் கொடுத்தா இது டாப். ஸோ கிளாக் வைஸில் பாருங்கள், கிளாக் வைஸ் எப்படி வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 12 இருக்கும். ஸோ 12லேருந்து ரைட் சைடில் தான் அதோட ஆரோ போகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டாப். ஸோ அதுக்கடுத்து அடுத்து பாட்டம். ஸோ 6 o'clock கீழே வருமா? ஸோ அடுத்து பாட்டம், அதுக்கடுத்து 50 பிக்சல் லெஃப்ட். ஸோ அப்படின்னா இது டாப்பாக எடுத்துக்கிடும், இது வந்து ரைட்டாக எடுத்துக்கிடும், இது பாட்டமாக எடுத்துக்கிடும். ஒரு கிளாக் வைஸ் எப்படி சுத்தம் ஒரு கிளாக். ஸோ அதே தான் ஒரு கிளாக் வைஸ் மாதிரி. ஸோ 4 வேல்யூஸ் கொடுக்கும்போது இப்படி அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட். ஸோ அப்போ லெஃப்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை ஆகிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ தெரியுது. ஸோ அதே தான். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இது வந்து பேடிங்க்கு மட்டும் இல்லை, மார்ஜினுக்கும் உண்டு. பேடிங்க்கு மட்டும் இல்லை, மார்ஜினுக்கும் உண்டு. ஸோ நாம் இப்பொழுதுக்கு லெஃப்ட் ரைட்டும் சேமாக இருக்குது. ஸோ அதனாலே நான் இப்படியே கொடுத்துக்கிட்டேன் பேடிங். ஓகே. ஸோ பேடிங் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்டர் வந்து ஏதோ லைட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ நார்மலாகவே பட்டனில் பார்டர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காண்டியே நம்ம வந்து பார்டர் நன் கொடுத்துடணும். ஸோ பார்டர் நன் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்டரே இருக்காது. ஸோ பார்டர் நன். ஸோ எல்லாமே அது பார்டர் தானே. ஸோ பார்டர் நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டரே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிக்கிடுங்க, இல்லாட்டி பார்டரில் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஷேடோ, ஸோ ஷேடோ கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், பாக்ஸ் ஷேடோ. ஸோ நான் அதில் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுறேன். பாக்ஸ் ஷேடோ 0.02 பிக்சல் 0.1 பிக்சல் ஒயிட். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ தெரியுதா உங்களுக்கு அதோட இதுவும். ஸோ நம்ம வந்து லைட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்.
ஸோ சிமிலர் வைஸ் சேம் தான். ஸோ ஒன் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ நார்மலாக இருக்க மாதிரி. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர் வைஸ் சேமாக இருக்குது. ஸோ அதே தான் இங்கே வந்து இதோட இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் ஸோ இதுக்கு ஒரு தனி பேக்ரவுண்ட் கலராக இருக்குது. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே தான் பேக்ரவுண்ட் கலர் பர்டிகுலராக அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகும்போது இன்னும் பார்க்க எஃபிஷியண்ட்டாக தெரியும். ஸோ அதே தான் இப்போ வந்து இதுக்கும் எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உள்ள கண்டனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது சம் கேப் இருக்குது. ஸோ இதில் சம் கேப் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்மளும் கேப் விட்டுக்கலாம். ஸோ கேப் விட்டுக்கிட்டு ஸோ பட்டனுக்கு வந்து பிடிஎன். ஸோ பிடிஎனை யூஸ் பண்ணி மார்ஜின் டாப் 30 பிக்சல். ஸோ மார்ஜின் டாப் 30 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் வந்து சின்ன பேராகிராஃபுக்கும் H1க்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நான் அதுக்கும் ஒரு 30 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ மார்ஜின் டாப் 30 பிக்சல். ஸோ மார்ஜின் டாப் 30 பிக்சல் நான் கொடுத்த உடனே ஸோ கிட்டத்தட்ட 30 பிக்சல் கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. ஸோ 25 கொடுங்க. ஸோ 25. ஸோ 25 கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஸோ 25 கொடுங்க. ஸோ 25 கொடுக்கும்போது ஸோ ஈக்குவலாக அதேமாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பட்டனை மட்டும் பர்டிகுலராக ஹோவர் பண்ணும்போது பாக்ஸ் ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணணும்? ஏற்கனவே நான் பாக்ஸ் ஷேடோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாக்ஸ் ஷேடோவை பற்றி கேட்குதா? ஸோ நான் இதை பர்டிகுலராக ஹோவர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து கொஞ்சம் எனக்கு டென்சிட்டி கொஞ்சம் கூட வரணும். ஸோ அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நான் நீங்கள் சொல்ல நான் டைப் பண்ணுறேன். சரி ஓகே. பட்டனுக்கு ஹோவர் போட்டுக்கிறேன். ஹோவர் பண்ணும்போது பாக்ஸ் ஷேடோ சொல்லுங்க. அதே தான் சேம் தான். எக்ஸ் -5 இல்லை எக்ஸ் போடாமே நம்ம பண்ணலாம். ஏன்னா 4 சைடும் தேவைப்படுதில்ல. ஏன்னா பர்டிகுலராக எக்ஸும் ஒய்யும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸும் ஒய்யும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ எனக்கு லெஃப்டில் அதிகமாக இருக்குது, ரைட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்து டாப்பில் அதிகமாக இருக்குது, பார்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு வந்து லெஃப்ட் வை யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 பக்கமும் ஸோ 4 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் தேவையில்லை. டேரெக்டாக தேர்ட் பேராமீட்டர்லாம். ஸோ 2 பிக்சல் அடுத்து 2 பிக்சல். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒயிட்டில் நான் கொடுக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹோவர் உங்களுக்கு வருதா? ஸோ இந்த இடத்துல ஒன் பிக்சல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 1 பிக்சல். ஸோ நீங்கள் பார்த்து அது ஒவ்வொரு இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே அதுக்கு எந்த இது கொடுத்தா நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்து அது எந்த இது கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிக்சல் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாம் லைட்டாக தெரியும். ஸோ இதுதான். ஸோ ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணி ஸோ அந்த பட்டனுக்கு ஸ்டைல் எழுதி ஸோ அதுக்கு ஹோவர் ஸ்டைல் எழுதி அதை அப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த டோட்டலாக அந்த உள்ள செக்ஷன். ஸோ அடுத்த ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த செக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணி ரைட் சைடில் கொண்டு வரலாம்? லிங்க். ஓகே கரெக்ட். ஸோ லிங்காக கொடுக்கலாம். ஓகே ஓகே
இனிஷியேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதோட லாஸ்ட் வீடியோன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டு ம் அதுக்கு இனிஷியேட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க சார். ஓகே அதுக்கு ஏற்ற கலர் அலைன்மெண்ட் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஐகான் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஐகான் செட் பண்ணிட்டு லாஸ்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ நாளைக்கு வரும்போது பர்டிகுலராக அந்த செக்ஷனை முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு ஏற்கனவே டைம் ஆயிட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு half அன் ஹவர் வந்து நம்ம இன்டர்நெட் ப்ராப்ளத்தில் ஸோ டோட்டலாக டைம் போயிட்டு. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த லெஃப்ட் செக்ஷனை நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் இருக்கீங்களா? ஸோ ஓகே, அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்டர்நெட் ப்ராப்ளம். இப்போ இது வரைக்கும் நடத்தினதில் ஏதோ டவுட் இருக்கா? ஏதோ கன்ஃபியூஸ்? இல்லை சார். நோ. ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது மட்டும் லெஃப்ட் செக்ஷன். அந்த ப்ராப்ளம் அந்த அப்டேட் மட்டும் ஆகும் சார். அது மட்டும் அனிமேட் மட்டுமா? ஓகே. அந்த இது லெஃப்ட் டு ரைட் போகும் சார். லெஃப்ட் டு ரைட் போகலை. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களோட கோடை இப்போ நீங்கள் எழுதியிருக்க ப்ரெசன்ட் கோடை மட்டும் என்ன சென்ட் பண்ணுங்க. ப்ரெசண்டாக சிஎஸ்எஸ்ல என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஓகே. லெஃப்ட் -130 பிக்சலா? லெஃப்ட் 0 பிக்சல் -130 பிக்சல். ஸோ ஓகே. ஸோ அனிமேட் மட்டும் ஆகலை, அப்படிதானே? ஸோ ஹோவர் பண்ணுறது அனுப்புங்க அடுத்து. ஸோ ரைட் 120 பிக்சலா? நான் லெஃப்ட் கொடுத்துட்டேன் சார். அது இல்லை, நீங்கள் லெஃப்டா போகுது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா லெஃப்ட் 130 பிக்சல் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதோட வித்து வந்து 130 பிக்சலா? ஸோ அதே மாதிரி 130 பிக்சல் கொடுக்கும்போது உங்களோட அவுட்புட் எங்கே இருக்குது? ஸோ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ராப் டவுனுக்கு லெஃப்ட் -130 பிக்சல் கொடுக்கும்போது ஸோ அது எவ்வளோ தூரம் போகுமோ ஸோ இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக வருதோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் 130 பிக்சல் கொடுக்காங்க. கேட்குதா? என்னன்னா இப்போ நீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் 130 கொடுக்காம ஒரு 80-90 கொடுங்க. ஸோ லெஃப்ட் வந்து -80 பிக்சல் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் வந்து -100 பிக்சல் கொடுங்க ஹோவர் பண்ணும்போது லெஃப்ட். ஸோ ரைட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரைட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? ம்
அப்ளை ஆயிடுச்சு சார். ஸோ அப்ளை ஆயிடுச்சா? ஸோ அந்த சார் கரெக்டாக 80 பிக்சல் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ கரெக்டாக உங்கள் டிசைனுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுங்க. நான் வந்து உங்கள் அவுட்புட்டை நான் பார்க்கல, ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ நான் காமனாக 80 பிக்சல் கொடுத்தேன். ஸோ எந்த அளவு இந்த மாதிரி பக்கத்தில் கரெக்டாக எத்தனை இந்த டிசைனில் கீழேருந்து அது ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணும் போதும் அதே அனிமேஷனாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது அதே அனிமேஷன் வராது. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல டிரான்சிஷன் யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துலையும் இந்த டிரான்சிஷனை காப்பி பண்ணி இந்த டிரான்சிஷனை காப்பி பண்ணி அதே இடத்துல மறுபடியும் போட்டுருங்க. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணதுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ இந்த புரியுதா? புரியுது சார். ஓகே. ஸோ சார் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெஃப்ட் தான் கொடுத்தேன், அப்போ வரல சார். இல்லை வரல எதுக்குன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் இப்போ அதே இடத்துல அதே டிவ், ஸோ அந்த டிவ் அந்த சப் ஒன் டிவ் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் -120 பிக்சல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கடுத்து ரைட் 120 பிக்சல் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதோட ஸ்டைலும் இதோட ஸ்டைலும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் டிவ்வை வச்சுருக்கோம். ஸோ ஒரே இடத்துல அனிமேஷன் ஆயிருக்கும், பட் ஒரே இடத்துல டிவ் இருந்தோடனே அந்த அனிமேஷன் தெரிஞ்சிருக்காது. புரியுதா? ஸோ அதே ஒரு இடத்துல -120 பிக்சல் லெஃப்ட்டில் கொடுத்துட்டீங்க. ஸோ லெஃப்ட்டில் கொடுக்கும்போது அது ஒரு பொசிஷனில் இருக்கும், லெஃப்ட்லவே இருக்கும். ஸோ ரைட் 120 பிக்சல் ஹோவர் பண்ணும்போது ரைட் 120 பிக்சல் கொடுக்கும்போது அது வந்து பர்டிகுலராக மறுபடியும் அதே இடத்துல வைக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரே இடத்துல டிசைன் இருக்கிறதுனால அந்த ஹோவரோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரில, அந்த அனிமேஷனோட எஃபெக்ட். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வருதா அனிமேஷன்? கரெக்டா இருக்கு சார். ஸோ ஓகே. ஸோ அடுத்து வேறு டவுட் எதுவும்? இல்ல சார், டவுட் இல்லை சார். ஸோ டவுட் இல்லை. சரி ஓகே. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த செக்ஷனில் ஸோ ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ இது எப்படி போடலாம், நீங்கள் எப்படினாலும் இதை அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு ஸ்பேன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு டிவ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காமனாக ஒரு டிவ் போட்டு, ஸோ அதில் பட்டன் ஒன்று, அடுத்து இதுக்கு ஒரு டிவ் போட்டு, ஸோ அதில் ஐக்கான், அதுக்கடுத்து ஒரு ஸ்பேன் டேக், இப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணி கொண்டாந்தாலும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் HTML யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் தான் தேவைப்படும். ஸோ டைமிங் ரொம்ப எடுக்கும், அவ்வளோதான். பட் பர்டிகுலராக இப்போ நான் காமனாக சொல்லிட்டு போனதுனால நார்மலாக ஒரு H1 ஒரு பேராகிராஃப் ஒரு பட்டன் ஸோ இப்படி பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரியல் டைமாக கொண்டு வாங்க. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் இந்த ½ ஸோ இந்த ½ எவ்வளோ வேகமாக போட முடியுமோ அவ்வளோ வேகமாக போடுங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏகப்பட்ட டைம் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி 90% கொண்டு வாங்க. கேட்குதா? புரியுதுல்ல? புரியுது சார். ஸோ ஓகே. ஸோ இதை மாதிரி நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.